பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அமர்ந்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு வசனத்தை பேசும்படி ஆண்டவர் எனக்கு உணர்த்தி கொண்டே இருந்தார். இந்த வருஷத்தின் மையத்தில் வந்திருக்கிற நம் அனைவருக்கும் கர்த்தர் ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லி நம்மை திடப்படுத்த ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். கீஸ் ஆஃப் கிங்டம் ஆஃப் ஹெவன், பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலை ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கையில கொடுத்திருக்கிறாங்க. பாருங்களேன், அந்த திறவுகோலை வச்சுக்கிட்டு நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில எதுவுமே கிடைக்கலையே, எப்படி கிடைக்கும், என்ன பண்றதுன்னு நம்ம முடிச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஆசீர்வாதத்தின் திறவுகோல், பரலோகத்தின் சாவி ஆண்டவர் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். ஆமென். நீங்க எதெல்லாம் நீங்க பூட்டுறீங்களோ அது ஆவி மண்டலத்திலே தேவனும் அதை பூட்டுறாரு. நீங்க எதெல்லாம் நீங்க இந்த பூமியில திறக்கிறீங்களோ அதை ஆவி மண்டலத்திலே ஆண்டவரும் திறக்கிறாரு. அப்போ நாம இன்றைக்கு 2 காரியத்தை செய்யணும். ஒன்று, எதெல்லாம் தேவையில்லாத நம்முடைய வாழ்க்கையில வருகிறதோ, பாவம், சாபம், வியாதி, நெருக்கம், குழப்பம், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத உறவுகளை இன்றைக்கு நாம் பூட்ட வேண்டும். திறக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை, திறக்க வேண்டிய சுகத்தை, திறக்க வேண்டிய மேன்மையை, திறக்க வேண்டிய உயர்வை, திறக்க வேண்டிய சுகத்தை எல்லாவற்றையும் நாம் திறந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை இந்த பூமியில வாழும்பொழுது நாம் சுதந்திரிக்கணும். நீங்க கேக்குறீங்க, எது பிரதர் சாவி? ஒண்ணு இல்லைங்க, சாவி எங்க இருக்குதுன்னா ஆண்டோடைய வார்த்தை தான் சாவி. அந்த சாவியை ஆண்டவர் நம்முடைய நாவல கர்த்தர் வச்சிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, தினந்தோறும் வாயை திறந்து நீங்க பேசணும். நான் வாழ்வேன், நான் ஜெயிப்பேன், நான் சுகமா இருப்பேன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், சாபத்தை நான் கட்டுறேன், எல்லா பலவீனத்தையும் நான் பூட்டுறேன், எல்லா சோகத்தையும் எல்லா சோர்வையும் பயத்தையும் நான் பூட்டி தேவன் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை என் நாவின் அதிகாரத்தை கொண்டு நான் சுதந்திரிக்கிறேன் என்று சொல்லி அந்த கீயை நீங்க ஆப்ரேட் பண்ணும்பொழுது நீங்க அடுத்தடுத்த உயர்வுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். God bless you all.